நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊழியர் சேமலாப நிதியத்தின் வட்டி வீதத்தை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பாரிய மேதின கூட்டத்தை நடத்த ஐக்கிய தேசிய கட்சி தயாராகி வருவதாக அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். சமகி ரட்டக் அனகி ஹெட்டக் என்னும் தொனிப்பொருளில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் கோட்டை சட்டம் வீதியில் இடம்பெற உள்ளது. மேதினத்துக்காக விசேட பாதுகாப்பு திட்டம் அமுல்படுத்தப்படுகிறது. வானொலியை கண்டுபிடித்த மார்க்கோனியின் 150வது ஜனன தினம் இன்று. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் விசேட நிகழ்வுகள். மேற்குலக சக்தி வீழ்ச்சியடையும் நிலையில் புதிய விரிவான உலகளாவிய கூட்டணியை அமைக்க ரஷ்ய ஜனாதிபதி தயாராகிறார். விரிவான செய்திகள். ஊழியர் சேமலாப நிதியத்துக்காக வழங்கப்படும் வட்டி விகிதத்தை 9% 13% உயர்த்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பற்றிய ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார். ஊழியர் சேமலாப நிதியம் நம் நாட்டில் மிகப்பெரிய நிதியமாகும். 27 லட்சம் உறுப்பினர்கள் உள்ளனர். 2023 ஆண்டுக்காக ஊழியர் சேமலாப நிதியம் ஊடாக முதலீடு செய்து ஈட்டிய பணத்தில் 9% பதிலாக 13% வட்டியாக செலுத்த தயாராக உள்ளோம். குறைந்தபட்ச தொகையாக 9% வட்டியை வழங்க முடியுமாக இருந்தது. ஆனால் அரசாங்கம் 13% செலுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. இது அரசாங்கத்துக்கு கிடைத்த வெற்றியாகும். இந்த நிதியை முதலீடு செய்வதன் மூலம் கிடைக்கும் லாபத்தின் நியாயமான பகுதி உறுப்பினர்களுக்கு செல்கிறது என்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பற்றிய குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சி வரலாற்றில் மிகப்பெரிய மேதின கூட்டத்தை நடத்துவதற்கு தயாராகி வருவதாக அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். அதற்காக யாழ்ப்பாணம், மாத்தறை உள்ளிட்ட அனைத்து மாவட்ட மக்களும் இணையவுள்ளதாக நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார். மாளிகாவத்தை PD சிறிசேன மைதானத்தில் பிற்பகல் 2 மணிக்கு மேதின கூட்டம் ஆரம்பமாக உள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பெரும்பாலானவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்கள். அவர்களின் கருத்துக்களும் பொருளாதார கொள்கைகளும் ஐக்கிய தேசிய கட்சியை ஒத்தவையாகும். அண்மை காலமாக இதில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு மக்கள் மாவட்ட மட்டத்திலும் பிரதேச ரீதியிலும் ஐக்கிய தேசிய கட்சியில் மீண்டும் இணைவதாக அமைச்சர் மனுஷ நாணயக்கார சுட்டிக்காட்டுகிறார். சமகி ரட்டக் அனகி ஹெட்டக் ஐக்கிய நாடு அதிர்ஷ்டமான நாளை எனும் தொனிப்பொருளில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் 1 லட்சத்துக்கு மேற்பட்டோரின் பங்கு பற்றுதலுடன் நடத்துவதற்கான சகல ஒழுங்குகளும் செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். கொழும்பு நகரை மையப்படுத்தி பேரணி இடம்பெற உள்ளது. கொழும்பு கோட்டை சட்டம் வீதியில் அது இடம்பெறும். மேதின பேரணி குணசிங்கபுர விளையாட்டரங்கில் மதியம் 1 மணி அளவில் ஆரம்பமாகிறது. இதனை சிறப்பாக மேற்கொள்ள கட்சியின் தலைவர், அமைப்பாளர்கள் செயற்பட்டு வருவதாகவும் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தொடர்ந்து செய்திகள். மேதினத்துக்காக விசேட போலீஸ் பாதுகாப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நகரை அண்டிய பகுதிகளில் மாத்திரம் 14 மேதின கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. இதனால் கொழும்பில் மாத்திரம் 6000க்கும் அதிகமான போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இதனை தவிர மாத்தறை, யாழ்ப்பாணம், கம்பஹா பிரதேசங்களில் மேதின கூட்டம் மற்றும் பேரணிகள் இடம்பெற உள்ளன. தேவைப்பாட்டிற்கு அமைய விசேட அதிரடிப்படையினர் மற்றும் ராணுவத்தினரின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்படும். இதனிடையே மேதினத்தில் விசேட வாகன போக்குவரத்து ஒழுங்கு முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிஹால் தல்தூவ தெரிவித்துள்ளார்.
நாட்டை நிர்வகிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு ஒரு பொருத்தமான நபர் தற்சமயம் இல்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். தற்சமயம் முன்னெடுக்கப்படும் விசேட முகாமைத்துவத்தில் சிறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் நாடு மீண்டும் இக்கட்டான நிலைக்கு முகம் கொடுக்க நேரிடலாம். இதனால் தற்போதைய முறைமையை மேலும் நீடித்துச் செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ரத்கம ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வானொலி சாதனத்தை கண்டுபிடித்த இத்தாலியரான கூகுளி எல்மோ மார்கோனியின் 150வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று மாலை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் 6ஆம் இலக்கு கலையகத்தில் விசேட நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன. பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன ஆகியோரின் தலைமையில் இந்த விசேட நிகழ்வு இடம்பெற உள்ளது. இதன்போது கூகுளி எல்மோ மார்கோனிக்காக நினைவு முத்திரையும் முதல் நாள் உரையும் வெளியிடப்பட உள்ளது. அவருடைய சேவையை பாராட்டி விசேட உரையும் நிகழ்த்தப்பட உள்ளது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பேராதனை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் குழு இமயமலையின் இறுதி சிகரமான 6189 மீட்டர் முனையை வெற்றிகரமாக ஏறி சாதனை படைத்துள்ளது. உலக மலை ஏறுபவர்களிடையே இது மிகவும் ஆபத்தான மற்றும் மிகவும் சவாலான மலை ஏறு பாதையாக உள்ளது. இது எவரெஸ்டின் பிரஸ் உச்சி என்று அறியப்படுகிறது. பேராதனை பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தைச் சேர்ந்த 5 மாணவர்களும் ஒரு மாணவியும் இணைந்து இந்த சாதனையை புரிந்துள்ளார்கள். அவர்கள் இந்த மாத ஆரம்பத்தில் மலையேறும் பயணத்தை ஆரம்பித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் பல பகுதிகளில் வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, சப்ரகமுவ, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொனராகலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மனித உடலால் உணரப்படும் அளவுக்கு வெப்பம் அதிகரிக்கக்கூடும். இதன்போது போதிய அளவு நீர் அருந்துதல், முடிந்தவரை நிழலான இடங்களில் ஓய்வெடுத்தல், வெட்டு வழியில் நடமாடுவதை குறைத்துக் கொள்ளல் போன்ற சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. உலகச் செய்திகள். அமெரிக்க மற்றும் பிரித்தானிய ஆயுதங்கள் உக்ரைனுக்கு கிடைத்துக் கொண்டிருந்த போதிலும் அவை கிழக்கு போர் முனையை அடைய கணிசமான காலம் எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ரஷ்ய தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ரஷ்ய படைகள் வடக்கு மற்றும் கிழக்கில் இருந்து டொனெட்ஸ்க் பகுதியில் உள்ள சாசிவாயர் நகரத்தை நோக்கி முன்னேறிக் கொண்டுள்ளன. இந்த நகரத்தின் வீழ்ச்சி முழு உக்ரைனுக்கும் பெரும் இழப்பை ஏற்படுத்தும். ரஷ்யாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் சிறிய நேட்டோ நாடான லத்வியா ரஷ்யாவிடமிருந்து சாத்தியமான அச்சுறுத்தல் குறித்து எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது. அதற்காக ராணுவத்தினருக்கு பயிற்சி அளித்து அணி திரட்டுவதற்கான விசேட திட்டம் தயாரிக்கப்பட உள்ளது. லத்வியன் ராணுவத்தில் வெளிநாட்டினரை இணைப்பது இதன் ஒரு முக்கிய பணியாகும். அதற்கான முன்மொழிவுக்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய எல்லைக்கருகில் பதுங்கு குழிகளை அமைக்கவும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாடசாலை கல்வியில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான பாடம் சேர்க்கப்பட உள்ளது. இதனிடையே எதிர்காலத்தில் அமெரிக்காவின் உதவியுடனும் அதன் ராணுவ உதவியுடனும் உக்ரைனில் ரஷ்யாவை தோற்கடிக்க முடியாவிட்டால் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை தவிர வேறு வழி இல்லை என்று பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனாக் தெரிவித்துள்ளார். தற்போது போலந்து ஊடாக இரகசியமாக உக்ரைனுக்கு ஆயுதங்கள் அனுப்பப்படுகின்றன. மேற்கத்திய சக்தி வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் புதிய உலகளாவிய கூட்டணியை நிறுவ ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தயாராகி வருகிறார். இதற்காக பல நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பூர்வாங்க திட்டமாக 106 நாடுகளின் பிரதிநிதிகளுடன் மாஸ்கோவில் பாதுகாப்பு அமர்வு அண்மையில் நடைபெற்றது.
இதற்கிடையில் உக்ரைன் படைகளில் பின்வாங்கல் தொடங்கியது என்று உக்ரைன் தளபதி ஒலெக்சாண்டர் சிரிஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் கடுமையான தாக்குதல்களால் நிலைமை மோசமாகிவிட்டது என்றும் அவர் கூறியுள்ளார். ஆயுதங்கள் மற்றும் துருப்புக்களின் பற்றாக்குறையே இதற்கு முக்கிய காரணமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபிவிருத்தி செய்திகள். இலங்கையின் முதலாவது ஸ்ட்ராபெரி விவசாய மாதிரி கிராமத்தை நுவரெலியாவில் அமைப்பதற்கு விவசாய அபிவிருத்தி திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏற்றுமதியை இலக்காக கொண்ட புதிய பயிர்களை நோக்கி விவசாயிகளை வழிநடத்துவதே இதன் நோக்கமாகும். முதல் கட்டமாக 40 விவசாயிகள் தெரிவு செய்யப்பட்டு ஸ்ட்ராபெரி செடிகள் வழங்கப்பட உள்ளன. விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் சுற்றுத்தொடரின் 47வது கிரிக்கெட் போட்டியில் இன்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் மோதுகின்றன. இப்போட்டி ஏடன் கார்டன் மைதானத்தில் இன்று இரவு 7:30க்கு இடம்பெறும். துபாயில் நடைபெற்ற 21வது ஆசிய கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகளில் இலங்கைக்கு 2 வெள்ளிப் பதக்கங்களும் 3 வெண்கலப் பதக்கங்களுமாக 5 பதக்கங்கள் கிடைத்துள்ளன. தொடர் ஓட்டத்திற்காக 1 வெள்ளிப் பதக்கமும் 2 வெண்கலப் பதக்கங்களும் கிடைத்தன. பெண்களுக்கான முப்பாய்ச்சலில் 1 வெள்ளிப் பதக்கமும் 4 தர 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்திற்காக வெண்கலப் பதக்கத்தையும் இலங்கை பெற்றுக் கொண்டது. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இலங்கை உட்பட 6 நாடுகளுக்கு வெங்காயத்தை ஏற்றுமதி செய்ய இந்திய மத்திய அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது. வெங்காய உற்பத்தியில் ஏற்பட்ட வீழ்ச்சி காரணமாக இந்தியா அதன் ஏற்றுமதிக்கு தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் அதற்கான தடையை நீக்கியுள்ளது. இதன் காரணமாக இலங்கையில் வெங்காயத்துக்கான விலை குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். மொனராகலை மற்றும் தனமன்வில பிரதேசங்களில் இருந்து ஆக கூடுதலான தக்காளி உற்பத்திகளை காகிள்ஸ் குழுமத்தின் கீழ் இயங்கும் கிட்ஸ் நிறுவனம் கொள்வனவு செய்துள்ளது. இந்த பகுதிகளில் இருந்து 30 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தக்காளி உற்பத்திகள் கொள்வனவு செய்யப்பட்டதாக நிறுவனத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தக்காளி உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்ஸ் நிறுவனம் மொனராகலை, பதுளை மாவட்டங்களில் இருந்து ஆக கூடுதலான தக்காளி உற்பத்திகளை கொள்வனவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ, வடமேல், தென் மாகாணங்களில் 100 மில்லிமீட்டர்களுக்கும் அதிகமான மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. சப்ரகமுவ, மத்திய மாகாணங்களில் இன்று காலை வேளையில் பனிமூட்டமான காலநிலை நிலவும் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊழியர் சேமலாப நிதியத்தின் வட்டி வீதத்தை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பாரிய மேதின கூட்டத்தை நடத்த ஐக்கிய தேசிய கட்சி தயாராகி வருவதாக அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். சமகி ரட்டக் அனகி ஹெட்டக் எனும் தொனிப்பொருளில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் கோட்டை சட்டம் வீதியில் இடம்பெற உள்ளது. மேதினத்துக்கான விசேட பாதுகாப்பு திட்டம் அமுல்படுத்தப்படுகிறது. வானொலியை கண்டுபிடித்த மார்க்கோனியின் 150வது ஜனன தினம் இன்று இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் விசேட நிகழ்வுகள்.
மேற்குலக சக்தி வீழ்ச்சியடையும் நிலையில் புதிய விரிவான உலகளாவிய கூட்டணியை அமைக்க ரஷ்ய ஜனாதிபதி தயாராகிறார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45 ஒலிபரப்பாகும்.